நீங்க ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்த ஸ்ட்ரென்த் இப்ப இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லதான். கண்டிப்பா அவங்க இப்ப ராகுல் காந்தியை ஒரு நீதிபதி அவமதித்து விட்டார்னா அதுக்கு காங்கிரஸை விட கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் வீரியமாக போராட்டம் எடுக்கிறாங்க தமிழ்நாட்டில். அப்ப அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கிரவுண்ட் ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் அல்லது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரென்த் மூணுலையுமே நீங்க லாக்கிங்கா இருக்குன்னும் போது எதை பேஸா வச்சு கேட்பீங்க அப்படின்றது இருக்கு. இப்ப திமுகவுக்கு ப்ரெஷர் அப்படிங்கிறது பிஆர் ப்ரெஷர் தான். ஏன்னா நீங்க ட்விட்டர்ல எழுதுறீங்க, மீடியால பேசுறீங்கிறது அது பிஆர் ப்ரெஷரா தான் இருக்கும் இல்லையா? ஸ்ட்ரக்சரலாவோ இல்ல கிரவுண்ட் லெவல்லையோ திமுகவுக்கு எந்த லெவல்லையும் இது ப்ரெஷராக மாறல. இல்ல அது என்னன்னா இப்போ வந்து பெருமாள் மணி என்ன சொல்றாரு, ட்விட்டர்ல இப்படி எழுதுறாங்க அப்படி எழுதுறாங்கன்னு. XYZ எழுதுறது பிரச்சனையே இருக்காது. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா மாணிக்கம் தாக்கூர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக மட்டும் இல்ல, அப்ப அவர் இருக்கிற பொறுப்புல இருந்து தான் அதுக்கான கவனம்ங்கிறது கூடுதலா வருது. இல்ல அது காங்கிரஸ் கட்சியின் ஜனநாயகம்னு சொல்றாங்க. ஆனா அது ஜனநாயகம்னு பார்க்கல. காங்கிரஸோட நேச்சரே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அது எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு கருத்துக்களுடைய தலைவர் இருப்பாங்க. காங்கிரஸ்ல வந்து எப்பவுமே அந்த மிலிட்டரி டிசிப்ளின் அப்படின்லாம் கிடையாது. இப்ப கெலோட் ஒன்று சொன்னார்னா அது சிதம்பரம் ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. சிதம்பரம் ஒன்று சொன்னாரு அப்படின்னா அது ஜெயராம் ரமேஷ் ஏத்துக்கணும்னு கிடையாது. அப்படிதான் இருக்குன்னும் போது மாணிக்கம் தாக்கூரை அது ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் பார்க்க முடியும் மொழியா. இது ஒரு அனாமலி, இது வந்து பயங்கரமான இது ஒரு பிரஷர் கிரியேட் பண்ணிடும் அப்படிங்கிறது கிடையாது. திமுக இந்த மாதிரியான பல்வேறு ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் காங்கிரஸ் கூட காலகாலமா சத்தியம் எனக்கு அது எல்லாமே புரியுது. நீங்க வந்து கடந்த வாரங்கள்ல மதுரை சட்டமன்ற உறுப்பினர் தளபதி ஒரு கருத்து சொல்லாரு, அதற்கு உடனடியா எதிர்வினை ஆற்றுகிறார் மாணிக்கம் தாக்கூர், உடனடியா எதிர்வினை ஆற்றுகிறார் பிரவீன் சக்கரவர்த்தி, அது வேற. ஆனா இங்க முதலமைச்சர் பேசுறார், அதுக்கு எதிர்வினை ஆற்றாங்கிறது வேற. முதலமைச்சர்ங்கிறது இந்த இடத்துல கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் தமிழ்நாட்டில். கண்டிப்பாக. அப்ப அந்த கருத்தை மறுக்கிறேன் அப்படின்னு வரும்போது அது இயல்பான ஒன்று அல்லது ஒரு தனி இது அப்படி கருத்து அப்படின்னு போகுமான்னு கேட்கிறேன். இல்ல அது எவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ணுவீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா? அவரு பெருமாள் மணி சொன்ன மாதிரி அவர் இப்போ மற்ற கூட்டணி கட்சிகள் ஐயா இப்போ தோழர் சண்முகம் அவர்களோ வீரபாண்டியன் அவர்களோ சொல்வதற்கும் இந்த டோனுக்கு வேறையா இருக்கு. இப்போ அல்லு செல்ற ஐடிவின்னு சொல்றதாகட்டும், ஹேஷ்டேக் பராசக்தி ஃபிளாப், இதுக்கும் கட்சி இல்லை கூட்டணிக்கு சம்மந்தமே கிடையாது. அது ஒரு திரைப்படம். அப்போ நீங்கள் அந்த லெவலில் போய் என்கேஜ் பண்ணும்போது நீங்கள் கொறடாங்கிறது இல்லை, நீங்கள் ஒரு கட்சி எம்பியிலேருந்து நாங்கள் முதல்வருக்கு பதில் அளிக்கிறோம் அப்படின்ற மாதிரி யூ ஆர் பிகமிங் ஜஸ்ட் அனதர் பர்சன் ஆன் இன்டர்நெட். அப்ப மாணிக்கம் தாக்கூர் இந்த இடத்துல மீண்டும் என்ன சொல்றேன்னா, இவர்கள் இந்த பொறுப்பு மட்டும் இல்ல, இவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள் தான் இப்ப அந்த கேள்வி. இல்ல கட்சி தலைமை காங்கிரஸ் தலைமை அல்லது ராகுல் காந்தி இதை அனுமதிக்கிறாரா அப்படின்னு அனுமதிக்கிறார் தான் இது வரைக்கும் இருக்குது. இல்ல பை நேச்சர் ஆஃப் காங்கிரஸ் இதை தடுக்க முடியாதுங்கிற, அனுமதிக்கிறாங்களா இல்லையாங்கிறதோட அவங்க நினைச்சா கூட தடுக்கணும்னு நினைச்சா கூட இதை தடுக்க முடியாது. அதுதான் காங்கிரஸோட இன்செப்ஷன்ல இருந்து அதான் நேச்சர். நீங்க சுதந்திர போராட்ட காலத்துல இருந்து பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கருத்துல தான் இருப்பாங்க. அது காங்கிரஸ் வந்து எப்பயும் தடுக்கணும்னு நினைச்சது கூட கிடையாது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அப்ப இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி அப்படின்னா அவர் ஒரு அணிக்கு தலைவர்லாம் கிடையாது இல்லையா? அவர் வந்து உள்ள இருக்கிற ஒரு ஆராய்ச்சி பிரிவு டேட்டா அனலிஸ்ட். அவரு டேட்டா அனலிஸ்ட், அவர் ஆராய்ச்சி பிரிவு அல்லது ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஆமா, அவர் வந்து 2024லயே நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. அதனால அவர் கருத்து சொல்லாம இல்லையா, அதுக்கு ஏதாவது வந்து ஒரு செல்வாக்கு இருக்கும் கட்சிக்குள்ள, அதனால ஒரு நகர்வு நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது.